மக்களே ஆந்திர மாநிலத்துல 2 வயசு பாப்பா காணாம போய் இன்னையோட 28th டே கம்ப்ளீட் ஆகி 29th டே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் பாப்பா இப்போ வரைக்கும் காணோம். பாப்பா சம்பந்தப்பட்டு எந்த எவிடன்ஸும் கிடைக்கவே இல்லைங்க. ஆனா போலீஸ் ஒவ்வொரு ஸ்டெப்பா போயிட்டே இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தோம். அவங்களுடைய ஸ்டேட் ஃபுல்லா போஸ்டர்ஸ் வந்து விநியோகம் செஞ்சிருந்தாங்க. பாப்பா சம்பந்தப்பட்டக்கூடிய டீடைல்ஸ் எல்லாமே போட்டு டோல் ஃப்ரீ நம்பர் போட்டு எல்லாம் போஸ்டர்ஸ் வந்து விநியோகம் செஞ்சிருந்தாங்க. இப்போ வேற ஒரு அப்டேட்டுக்கு போயிருக்காங்க போலீஸ். அதாவது பாலிகிராஃப் டெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டெஸ்ட்டை வந்து எடுக்கணும் ஒரு சிலருக்கு அப்படின்ற ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு இப்போ இந்த பாப்பா காணாம போன இந்த சம்பவத்துல. அது மட்டும் இல்லாம இந்த கேஸ் வந்து எவ்வளவு டிலே ஆகுதோ அவ்வளோ டிலேவும் கவர்மெண்ட்டை மக்கள் வந்து குறை சொல்லுவாங்க, மீடியாஸ் வந்து கேள்விகள் எல்லாம் தொலைப்பாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது இப்போ ஊர்ஜிதமாயிருக்குங்க. கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல எந்த அளவுக்கு ஃபாஸ்டா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபாஸ்டா உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வணக்கம் மக்களே, நான் உங்க கோகுல், இது உங்க கோகுல் டேக். இது போன்ற கரண்ட் அஃபேர்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கோகுல் டேக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது மக்களே, இந்த பாப்பா காணாம போய் இன்னியோட 29th டே ஆகிட்டு இருக்கு. ஆனா பாப்பா சம்பந்தப்பட்டு எந்த ஒரு எவிடன்ஸும் கலெக்ட் பண்ணல போலீஸ். எந்த ஒரு துப்புமே துலங்கல. இப்படி இருக்கும்போது அவங்க ஸ்டேட்ல இருக்கக்கூடிய மக்கள், ஓகே போலீஸ் இன்னைக்கு பிரஸ் மீட் கொடுப்பாங்க, நாளைக்கு பிரஸ் மீட் கொடுத்துருவாங்க, பாப்பா சம்பந்தப்பட்டு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் சொல்லிடுவாங்க அப்படின்ற ஒரு வெயிட்டிங்ல இருந்தாங்க. அவங்க ஸ்டேட் மக்கள் மட்டும் கிடையாது, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுமே. ஏன்னா இந்த பாப்பாவோடைய இந்த கேஸ் வந்து ஹை ப்ரொஃபைல் கேஸ் ஆயிடுச்சு. எல்லாரும் உற்று நோக்கக்கூடிய ஒரு கேஸ் ஆயிடுச்சு. ஏதாச்சும் ஒரு பிரேக் த்ரூ கிடைக்காதா, ஏதாச்சும் ஒரு துப்பு துலங்காதா அப்படின்ட்டு ஆல்மோஸ்ட் நிறைய பேர் இந்த இடத்துல வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் போலீஸ் இந்த பாப்பா சம்பந்தப்பட்டு எந்த ஒரு எவிடன்ஸுமே சப்மிட் பண்ணல, எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கல அத்தன்டிக்கா. அதனால டென்ஷனான மீடியா பர்சன்ஸ் வித் அவங்க ஏரியாவில் இருக்கக்கூடிய ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஆந்திர பிரதேஷ் மக்கள், எதிர்கட்சிகள்லாம் இருப்பாங்க இல்லையா, கேள்விகளை வந்து முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது அரசியலா கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பவன் கல்யாண் அவர்களும் அங்க இருக்கக்கூடிய முதல்வர் அவர்களும் இந்த கேஸ்ல வந்து பெருசா சீரியஸ் எடுத்துக்கல, அவங்க இதை கண்டுக்காம இருக்காங்க அப்படின்ற ஒரு ஒரு கேள்விகள் என்பது இப்ப வந்து கேட்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அவங்களுடைய மீடியால வந்து போட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பவன் கல்யாணுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த முதல்வருக்கு, சிஎம்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த ஆந்திர பிரதேஷ் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, கிடையாது, அவங்களுடைய கவர்மெண்ட் சார்ந்து சப்போர்ட் கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கு. முதலியே அனிதா அப்படிங்கிற ஒரு மினிஸ்டர் வந்து பாப்பாவுடைய அம்மா அப்பாவை சந்திச்சு பேசிட்டாங்களே. ஸோ கண்டிப்பா இதுல வந்து என்ன கன்க்ளூஷன்ன்றது கிடைக்கும், பாப்பா எங்க போனா ஏதானது கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்ட்டு பவன் கல்யாண் அவர்களுக்கு அந்த கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நபர்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அரசியலாக்கப்பட்டுருச்சா, இது வந்து ஒரு நல்ல விஷயம் கூடங்க இது போன்ற கேள்விகள். ஏன்னா பாப்பாவுடைய கேஸ் சம்பந்தப்பட்டு அடுத்த கட்ட நகர்வுகள் இன்னும் வேகமா போகும். மக்களே, இந்த கேஸ் சம்பந்தப்பட்டு இப்ப ரீசெண்ட் அப்டேட் வந்து கிடைச்சிருக்குங்க. ஸோ அந்த அப்டேட் என்னன்னா, ஒரு சிலர் வந்து இந்த பாலிகிராஃப் டெஸ்ட் அப்படின்ற அந்த டெஸ்ட்டை வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி போலீஸ் தரப்புல இருந்து இப்போ ஒரு வகையான ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காங்க. அதுக்கு போலீஸ் இப்போ கோர்ட்டு கிட்ட வந்து அனுமதி கேட்டிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த பாப்பாவுடைய கேஸ் வந்து அவ்வளோ மிஸ்டீரியஸ் மிஸ்ஸிங் கேஸா வந்து போய்கிட்டு இருக்கு. பாப்பாக்கு என்ன ஆச்சு, எங்க போனா, ஏதானான்றது எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி இருக்கும்போது பாப்பாவை தேடி அங்க போலீஸ் வந்து விரைந்தாங்க. அங்க ஆந்திர பிரதேஷ்ல இருக்கக்கூடிய காக்கிநாடா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய சிஹெச் அக்ரஹாரம் அப்படிங்கிற அந்த வில்லேஜ் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு 40 ஏக்கர் பாமாயில் தோட்டத்துக்கு நடுவில் பாப்பாவுடைய வீடு என்பது இருந்தது. பாப்பா ஜூன் 6ஆம் தேதி வந்து மிஸ் ஆகுறா. போலீஸ் இறங்குறாங்க, எல்லா இடத்துலயும் அலசி ஆராயிறாங்க, எல்லா இடத்துலயும் அலசி ஆராய்ஞ்சு ரூல் அவுட் பண்றாங்க. கிடையாது, இதெல்லாம் பாப்பா மிஸ் ஆகிறதுக்கோ இல்ல ஏதாச்சும் ஆகிறதுக்கோ இங்கெல்லாம் சான்ஸ் கிடையாது அப்படின்னு ரூல் அவுட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கிராமத்து பக்கத்துல இருக்கக்கூடிய வீடுகள், அவங்க கிராமத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய வீடுகள், அங்க வெளி மாநிலத்த மக்கள்கள் வந்து தங்குவாங்க இல்லையா, அவங்களுடைய வீடுகள், எல்லாருடைய வீடுகளையும் டோர் டு டோர் போயிட்டு அனலைஸ் பண்ணாங்க, சர்ச் ஆபரேஷன் பண்ணாங்க. பட் எந்த ஒரு துப்புமே துலங்கல. அப்ப இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொன்னாரு, இது வந்து ஒரு கிட்னாப் கேஸா இருக்காதுங்க. ஏன்னா ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்ல எப்படி இதை வந்து கிட்னாப் பண்ணிருப்பாங்க, எப்படி சொல்றது, இயல்புக்கு மாறானது, அந்த மாதிரி எல்லாம் கிட்னாப் பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு போலீஸ் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சூழ்நிலையில போலீஸ் வந்து செல்போன் டவர்ஸ் எல்லாம், அங்க இருக்கக்கூடிய டவர்ஸ் ஆய்வு பண்ணி ஆன் த ஸ்பாட்ல எங்கெங்க கால்ஸ் வந்து ட்ரேஸ் ஆயிருக்கு, யார் யார் கூட பேசியிருக்காங்க அப்படின்ற அந்த ட்ரேஸை டவர்ஸ் மூலமா போலீஸ் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 4000 கால்ஸை ஆய்வு பண்ணி ஒரு 17 சஸ்பீஷியஸ் கால்ஸை வந்து அவங்க ட்ரேஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பாலிகிராஃப் டெஸ்ட்டை வந்து யார் யாருக்கு மேல வந்து புகுத்தணும் அப்படின்ட்டு இப்போ போலீஸ் தரப்புல இருந்து பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்குன்னா, லாஸ்டா பார்த்தவர் வந்து ஒரு நபர், அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய நபர், அவர் மேல வந்து உட்புகுத்தணும் இந்த பாலிகிராஃப் டெஸ்ட்டை. அதுக்கப்புறம் அவங்களுடைய அம்மா அப்பா மேல வந்து இந்த பாலிகிராஃப் டெஸ்ட்டை வந்து பண்ணணும். அவங்களுடைய அம்மா அப்பாவை ஏன் பாலிகிராஃப் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற இன்னொரு கேள்வியும் எழுந்திருக்கு. ஏன்னா அவங்களுடைய அம்மா அப்பா மேல ஆல்ரெடி விசாரணை வந்து போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 15 டேஸ் சம்திங்கா அவங்களுடைய போனுடைய கால் ரெக்கார்ட்ஸ், அவங்க சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே போலீஸ் வந்து அலசி ஆராய்ஞ்சிட்டு இவங்க வந்து காரணமாக இருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு தகவலை வந்து எடுத்திருக்காங்க. அதனால ஒரு சில நபர்கள் வந்து அவங்களுடைய அம்மா அப்பாவையே இந்த பாலிகிராஃப் டெஸ்ட்ல வந்து யூஸ் பண்ணும் அப்படின்ற அந்த கேள்வியை வந்து எழுப்பிட்டு வராங்க. பட் ஒரு சிலர் வந்து இல்ல, அவங்க அந்த பாலிகிராஃப் டெஸ்ட்ல யூஸ் பண்ணா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பக்கம் இருக்கா. ஸோ நாயும், பாப்பா கூட போன நாயும் இறந்து போச்சு. அந்த நாயோடைய மரணத்திலையும் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை, நேச்சுரல் டெத்துன்னு ஆகி போச்சு.
ஸோ எல்லாமே இந்த இடத்துல வந்து கரெக்டா இருக்கு. அப்போ பாப்பா எப்படி மிஸ் ஆயிருக்கும்? காட்டுக்குள்ள போகல, காட்டு விலங்குகள் சீண்டல, நரபலியும் குடுக்கல, போர்லயும் எதுலயும் விழல. எல்லாத்தையும் ரூல் அவுட் பண்ணியாச்சு. அந்த தோட்டத்தையே ஃபுல்லா புல்லு கில்லு எல்லாத்தையும் வெட்டி ஃபுல்லா பார்த்தாச்சு. பாப்பா காணல. போலீஸ் என்ன சொல்றாரு? ஜஸ்ட் 15 நிமிஷத்துல இந்த பாப்பாவெல்லாம் கடத்துறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்ற மாரி சொன்னாரு இல்லையா? நான் வந்து அண்டர்லைன் த பாயிண்ட் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? சோ இது வந்து அப்ப பாப்பா எப்படிதான் போயிருக்கும்? அப்படின்ற அந்த கேள்வி எழுது இல்லையா? இதுக்கு ஆன்சர் என்ன சொல்றாங்கன்னா, பாப்பா கடத்தப்பட்டு தான் இருக்கணும். அது கூட அங்க அந்த ஏரியாவுல இருக்கக்கூடிய உள்ளூர் வாசிகளால் அந்த பாப்பா தனியா வந்திருக்கும்போது கண்டிப்பா கடத்தப்பட்டிருக்கும். அப்போ போலீஸ் ஃபர்ஸ்ட் சொன்னார் பாத்தீங்களா, அந்த 15 நிமிஷத்துல பாப்பா காணாம 15 நிமிஷத்துல கடத்தப்படுறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான்னு சொன்னார் இல்லையா? அப்படியெல்லாம் கிடையாது, கடத்தியிருக்காங்க. அப்படின்ற மாரி அழுத்தம் திருத்தமாக அவங்களுடைய மீடியா தரப்புல இருந்து பேசிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம அந்த பாப்பா காணாம போன அந்த 1 ஹவர் கோல்டன் ஹவர்ன்னு சொல்லுவாங்க. அந்த 1 ஹவர் பாப்பா காணாம போன அந்த பீக் ஹார்ஸ். அந்த டைம்ல அங்க இருக்கக்கூடிய ஊர் மக்கள், அவங்களுடைய சொந்தக்காரங்க, உறவினர்கள் அப்படின்ட்டு அந்த தோட்டத்த அலசி ஆராய்ஞ்சிருக்காங்க. அந்த காடு போன்ற பகுதியிலயும் அலசி ஆராய்ஞ்சிருக்காங்க. சோ அந்த டைம்ல கண்டிப்பா ஏதாச்சும் ஒண்ணு யூனிக்கா கிடைச்சிருக்கணும் இல்லையா? போய் தேடி பார்க்கும்போது. சம்திங் டிஃபரெண்ட்டா ஏதோ ஒண்ணு மாறாக இருந்துச்சுன்னா கண்டுபிடிச்சிருப்பாங்க இல்லையா? அந்த டைம்லயும் ஒண்ணும் கிடைக்கலன்னா, அப்போ இது வந்து ஒரு ப்ராப்பர் கிட்னாப். அந்த ஏரியாவுல இருக்கவங்கள யாரோ ஒருத்தவங்க கிட்னாப் பண்ணியிருக்காங்க அப்படின்ற இந்த கோணத்துல இப்போ போலீஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அப்போ போலீஸ் சொன்னது வந்து அந்த 15 நிமிஷத்துல கடத்திருக்க மாட்டாங்கன்னு சொன்னது தப்பு. கடத்திருக்காங்க, பாப்பாவை வந்து கடத்திருக்காங்க. பாலிகிராஃப் டெஸ்ட்டை வந்து கண்டிப்பா ஒரு சில நபர்கள் மேல வந்து உட்புகுத்தணும் அப்படின்ட்டு இப்போ போலீஸ் வந்து சந்தேகப்பட்டுட்டு வராங்களாம். அந்தந்த நபர்கள் யாருன்னு பார்க்கும்போது லாஸ்டா அந்த பாப்பாவை பார்த்திருக்கக்கூடிய நபர். இப்போ அவங்க பாப்பா தோட்டத்துக்கு நடுவில் ஒரு நாய் கூட இருக்கு, தூக்கு போன நாய் கடிக்க வருது அப்படின்ட்டு ஒரு நபர் சொல்லியிருந்தாரு அந்த கேஸ்ல. அந்த நபரை வந்து பாலிகிராஃப் டெஸ்ட்ல வந்து உட்படுத்தணும். அதுக்கப்புறம் ஒரு பைக்ல ஒரு சிலர் வந்து அந்த பாப்பா காணாம போகும்போது சிசிடிவி காட்சியில பார்த்துருந்தாலும் அந்த பைக் மேல ஒரு சில ஒர்க்கர்ஸ் அவங்கள வந்து பாலிகிராஃப் டெஸ்ட்ல வந்து உட்புகுத்துறோம். அதுக்கப்புறம் ஒரு 15 டே அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடி பீகாரை சார்ந்திருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் ஒரு சிலர் வந்து அங்க இருக்கக்கூடிய லோக்கல்ல வந்து தங்கி வேலை செஞ்சிருக்கிறதாக சில தகவல்கள். ஸோ அந்த நபர்கள் மேல டவுட்டா இருக்கு. ஏன்னா வெளி மாநிலத்தவர்கள் ஈஸியா கிட்னாப்லாம் பண்ணுவாங்க. ஸோ அவங்க அவங்க மேல சந்தேகமா இருக்கலாம் அப்படின்றதுக்காக ஸோ அவங்களே இந்த பாலிகிராஃப் டெஸ்ட்ல வந்து உட்புகுத்தணும் அப்படின்ற மாதிரி போலீஸுக்கு சந்தேக கண் என்பது எழுந்திருக்கான். ஸோ இப்படியெல்லாம் தாங்க இந்த கேஸ் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. இப்போ கோர்ட் மட்டும் இந்த பாலிகிராஃப் டெஸ்ட்டுக்கு மட்டும் பர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பா போலீஸ் யார் யார் மேல சந்தேகப்படுறாங்களோ அவங்க மேல வந்து பாலிகிராஃப் டெஸ்ட்டை வந்து உட்புகுத்துவாங்க. சம்திங் ஏதாச்சும் ஒரு உண்மை தெரியலாம். பாலிகிராஃப் டெஸ்ட் அதோடைய அந்த வீடியோஸை போய் பாருங்க, அதோடைய மையக்கரு என்னன்றது உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அந்த அளவுக்கு சயின்டிஃபிக்கான ஒரு டெஸ்ட் தான் அந்த பாலிகிராஃப் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் மட்டும் உண்மைகள் வெளிப்பட்டால் கண்டிப்பாக போலீஸுக்கு இந்த கேஸை ஆக்சஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால கோர்ட்டோட பெர்மிஷனுக்காக இப்போ வந்து போலீஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பதாக சில தகவல்கள் அவங்களுடைய மீடியா சோர்ஸ்லேருந்து வந்திருக்குங்க. இதை தாண்டி அவங்களுடைய அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய இடத்துல போஸ்டர்ஸ் ஒட்டிட்டு இருக்காரு. அவங்களுடைய அம்மா இன்னமும் சோக கண்ணோட தான் இருக்காங்க. எல்லாருமே சோகத்தோட தான் இருக்காங்க. பாப்பாக்கு என்னாச்சோ ஏதாச்சோ என்னைக்கு வர போறா அப்படின்ற அந்த சோகத்தை தான் இருக்காங்க. அதெல்லாம் கேட்கும்போது உண்மையாக மனசுக்கு கஷ்டமா இருக்கு. ஸோ நிறைய பேர் இப்போ அந்த ஏரியா அந்த துணி மண்டலம்னு சொல்றாங்க. அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா, துணி தாலுகா அந்த ஏரியாவுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கிராமம் தான் இந்த சிஹெச் அக்ரஹாரம். இப்போ நிறைய பேர் அந்த இடத்துல போயிட்டு விளாக் எடுக்கிறது, அந்த இடத்துக்கு போயிட்டு வீடியோ எடுக்கிறதுன்ட்டு பல விஷயங்கள் வந்து பண்ணிட்டு வராங்க. இது ஒரு பக்கம் வந்து போய்கிட்டு இருக்கு. ரீசெண்டா இது போன்ற அப்டேட்ஸ் தான் கிடைச்சிருக்கு மக்களே. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து பதிவு பண்ணுங்க. பாப்பா கண்டிப்பா கிடைச்சாகணும் அப்படின்ட்டு நம்மளுடைய கடவுள் கிட்ட தொடர்ந்து நம்மளுடைய பிரேயர்ஸை நம்ம வந்து முன்வைப்போம். நான் வந்து உங்களை அடுத்த வீடியோல பார்க்குறேன். பாய் நண்பர்களே.